காசி தினகர் டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறேன். போன எபிசோடில் இந்த மர்டர் மிஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் உதாரணம்லாம் சொன்னேன். இப்போ அதில் விட்டு போன சில விஷயங்களை நம்ம இப்போ சொல்லிவிட்டு இந்த ஜேனர் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னா அடுத்த ஜேனருக்கு போகலாம். மர்டர் மிஸ்ட்ரியில் ஒருத்தன் கொலை பண்ணுறான். அந்த கொலைகாரன் வரிசையாக ஒருத்தரையாக கொலை பண்ணிட்டு கடைசியில் அவன் யார் அப்படின்னு சொல்ல போகிறோன்னு சொன்னேன். இப்போ கொலைகாரன் அவன் ஆன்டாகனிஸ்டோ ப்ரொட்டாகனிஸ்டோ அவனுடைய கேரக்டரை யார் எதுக்காக கொலை பண்ணுறான்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல். கொலைகாரன் தன்னை துரத்துறான். அதிலிருந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், அது எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறதும் மர்டர் மிஸ்ட்ரியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். அந்த மாதிரி படங்கள் ஆங்கிலத்திலேயும் நிறையா ஓடி இருக்கு. இந்தியன் ஃபிலிம்லேயும் சிலது ஜெயிச்சிருக்கு. தமிழில் அதிகமாக யாரும் பண்ணலை எப்போவுமே. அதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போகல. ஒரு கொலை நடக்க போகுது, அவனை கொலை பண்ண போகிறாங்க. அந்த கொலைகாரன் யாருங்கிறத நம்ம ஆடியன்ஸுக்கு முதல்ல காட்டுறோம். அல்லது ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி அவன் கொல்ல போகிறான் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்னா அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் ஊனமாக வச்சிடுறாங்க. அதில் பெரும்பாலும் என்னன்னா பிளைண்டு. இப்போ தன்னை கொல்ல வர்றான் ஒருத்தன், அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு தன்னை கொல்ல போகிறான்னு தெரியாமலே ஒரு பொண்ணு பிளைண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு மேல் கேரக்டரை விட ஃபீமேல் கேரக்டரை சூஸ் பண்ணுறான். ஒரு பெண்ணுனாலே பாவப்பட்ட ஒரு ஜென்மம், ஒரு வீக்கர் செக்ஸுங்கிறோம் லேடிஸை. அதில் கண்ணும் தெரியாத ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வெயிட் அன்டில் டார்க் அப்படிங்கிற படம் பெரிய ஹிட். ஆட்ரே ஹெப்பர்ன் ஆக்ட் பண்ண படம். Audrey Hepburn, the role you're going to remember whenever you're alone. You behind it though. She's alone, stick it, still don't move. Gloria? She is blind, and she is alone, with a terrible suspicion growing. Gloria, I know you're there. Well, பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதில் ஒரு 3 பேர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவளை கொல்லணுங்கிற நோக்கத்தோடு வரல, ஏதோ திருடணும்னு வராங்க. ஆனால் இவ தன்னை பார்த்துருவாளோ, தன்னை பார்த்துட்டான்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களேங்கிறதுக்காக இவளை கொல்லலான்னு நினைக்கும் போது தான் தெரியுது அவள் பிளைண்டு. இப்போ அந்த குருடாக இருக்கிறதுனால நம்ம அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நாள் இருந்து அதை என்ன வேணுமோ அதை திருடிட்டு போயிடுவோம். அதையும் மீறி அவன் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணால் அவளை கொன்னுடலான்னு கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சிம்பத்தி பூரா அந்த பொண்ணு மேலே வருது. ஆடியன்ஸுக்கு அவள் எந்த நேரமும் ஆபத்தில் மாட்டிக்குவாளோங்கிற த்ரில்லில் வருது. அந்த மாதிரி இங்கே யாருமே படம் பண்ணுறதில்ல. அதை தழுவி இங்கே படம் பண்ணாங்க. ஒரு ஹீரோவெல்லாம் போட்டு அவன் குருடாக இருக்கான் அப்படின்னாங்க. ஆம்பளை குருடாக இருந்தால் வர்ற இறக்கத்தை விட ஒரு ரோட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு, குருடான பொண்ணு ஐயான்னு பிச்சை கேட்டால் நம்ம எப்படி இறக்கப்பட்டு ஹியூமனிட்டி கொடுக்குறோமோ அது மாதிரி ஒரு ஆம்பளைனே உழைக்கலாமே, நல்லா சின்ன வயசாக தானே இருக்கான், ரொம்ப வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளைன்னா ஒரு 7 வயசு பொண்ணு, பிளைண்டாகவும் இருக்கா, நல்லாவும் இருக்கான்னா பாவம் இந்த பொண்ணுக்கு ஆதரவு இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம் அப்படிங்கிற ஹியூமனிட்டி உண்டு, ஒரு இறக்க குணம் வரும். அந்த பேஸை, அந்த எமோஷனை கரெக்டாக அடாப்ட் பண்ணுறது இங்கிலீஷ் மூவிஸ். வேணும்ன்ட்டு அந்த ஒரு பொண்ணு கேரக்டராக போட்டாங்க இந்த வெயிட் அன்டில் டார்க்கில். அந்த மாதிரி படங்களை தமிழில் பண்ணும்போது ஹீரோ ஒருத்தனை போட்டு அந்த படம் சரியாக போகல. அப்போ கொலைகாரன் தன்னை துரத்துறான், அவங்ககிட்ட தப்பிக்கணும் அப்படிங்கிறத இங்கிலீஷ் படங்களில் லேடிஸும் போட்டிருக்காங்க, ஜென்ஸும் போட்டிருக்காங்க. இன்னொரு படம் த விஸ்லர் அப்படின்னு ஒரு படம். அதில் ஆரம்பத்திலிருந்து அவனை ஒருத்தன் துரத்திக்கிட்டே வரான். இவன் போகிற இடத்துக்கெல்லாம் அவனும் வரான். இவன் ஒளிஞ்சுக்கிட்டான், அவனும் அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். தன்னை கொலை பண்ண போகிறான் அவங்கிற பயத்திலேயே படத்தை கொண்டு போகிறாங்க. அது ஒரு வெப் சீரிஸ், அதனால படத்துக்கு உரிய கதையை அதை இழுக்கிறது கஷ்டம்.
கடைசியில் அவன் யாரு அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே போலீஸ்கிட்ட போய் சொல்கிறான், அதை சொல்கிறான், இன்வெஸ்டிகேஷன்லாம் வர்றாங்க. ஆனால் அவன் யார், இவனை எதுக்காக கொலை பண்ணுறாங்கிறதே ஆடியன்ஸுக்கு சொல்கிறதில்ல, அந்த கதாபாத்திரத்தை காட்டுறதும் இல்லை. வெறும் ஒரு சில்லுட்டாக ஒரு ஷேடோ மாதிரியே காமிச்சிட்டு வராங்க. கிளைமேக்ஸில் தான் தெரியுது தன்னுடைய நிழலை பார்த்தே அவன் பயந்துருக்கான். அவன் ஓடுனா அந்த நிழலும் கூட ஓடி வருது. ஒரு இடத்துல ஒளிஞ்சா அந்த நிழலும் ஒழியுது. அவன் துப்பாக்கி எடுத்தா அந்த கேரக்டரும் துப்பாக்கி எடுத்து சுட வருதுங்கிற மாதிரி ஆடியன்ஸை சீட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கூட இது அவனுடைய நிழலாக இருக்கும் அப்படின்னு யாராலையும் யூகிக்க முடியல. அது அப்போ 50ஸ்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரி அவங்களுடைய தாட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொலையில் கூட எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு ரூட்டில் படங்கள் நிறைய வந்துருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அவங்க ஸ்ட்ரைட்டாக கொலைகாரனை காட்டும்போது ஹவு டு மர்டர் எ ஒய்ஃப்னு டைட்டில் கூட வைப்பாங்க. ஒரு மனைவியை கொல்றது எப்படி அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி அதுக்கு ஒரு டயல் எம் ஃபார் மர்டர் வந்தது. அந்த மாதிரி நிறைய படங்களில் மனைவியை கொல்ல போகிறான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ராபேக்கு, ஒரு பெண் வந்து ஒரு ஆம்பளையை கொலை பண்ணான் அப்படின்னா அது ஒத்துக்கிடுவாங்க. ஒரு பெண்ணை, ஒரு வீக்கர் செக்ஸை ஒரு ஆம்பளை கொல்றாங்கிறது ஃபாரின் கோக்கு எங்கே எடுபடாது. அப்படி செஞ்சு பார்த்த படங்கள் தோல்வி. பழி வாங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி அவளை எப்படியாவது கொண்டு வரணும் ஒரு ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அது சீக்கிரம் அது முடிஞ்சிடணும். ஒரு மட்டமான மனைவி, தப்பான மனைவின்னு கதை அந்த இடத்துல அவளை கொல்ல போகும்போது இவன் மாட்டிக்கிறானான்னு வேற ரூட்டில் அது போயிடணும். அவளை கொல்றதையே படம் பூரா காமிச்சிங்கன்னா அதை விட்டு தொலைடா, தப்பு பண்ணால் அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, அவளை ஏன் கொல்ல அலைகிறேங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு தாட்டு தோணிடுச்சுன்னா படம் ஃபெயிலியர். அதனால பெரும்பாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புருஷனை கொண்ட படங்கள் ஓடி இருக்கு. வாராய் நீ வாராயின்னு கூட்டிகிட்டு போவான் புருஷன், அவனை கொண்டுட்டாங்க மந்திரி குமாரி இல்லை, அந்த நாள் ஓடி இருக்கு. புருஷனை துப்பாக்கி எடுத்து சுட்ட படம் ஓடி இருக்கு. காவிய தலைவின்னு ஒரு படம் ஓடி இருக்கு. அந்த மாதிரி படங்கள்ல என்னன்னா கணவனை கொல்ற படங்களை நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஆம்பளையை கொல்றதுக்கு வலுவான காரணம் இருந்தால் போதும். ஆனால் ஒரு பொண்ணை கொல்றதுங்கிறத வந்து நீங்கள் படம் பூரா காட்டி ஜெயிக்குமா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறி. ஸோ அந்த மர்டர் மிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த கொலைகாரனே ஹீரோவாக இருக்கலாம், ஒரு வில்லன் அந்த கொலைகாரனாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தவனை கொலை பண்ண வரும்போது ஒரு அப்பாவி பையனோ பொண்ணோ யாரோ அந்த குடும்பமோ அந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறதும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியினுடைய இன்னும் ஒரு பிரான்ச் அது. சரி, இந்த மர்டர் மிஸ்ட்ரியில் நீங்கள் காட்டும்போது அதில் வந்து என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று வருதா சார் இந்தியன் ஃபில்மில்? வெறும் கொலையவே காமிச்சா, இன்வெஸ்டிகேஷனே காமிச்சா அது போர் அடிச்சிரும் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனால என்டர்டைன்மெண்ட்டுங்கிற போர்ஷனை எப்படி அதுக்குள்ளே நுழைக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான கேள்வி. ஏன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கொலை நடந்து போச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்க காதலை முதல்ல காட்டலாம். ஹீரோவே இல்லை, ஒரு ஹீரோயின் மட்டும் இருக்கா, ஒரு விடோ அல்லது கண் தெரியாத ஒரு பெண்ணு அல்லது ஊனமான ஒரு பொண்ணுன்னா அவளுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும்? அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்தியன் ஃபிலிமில், அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான், அவளுக்கு ஒரு அண்ணன் பையன் இருந்தான், அவன் வந்து ஹெல்ப்பாக வருவான், அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், அந்த பொண்ணு வந்து லவ் சீன்லாம் வைப்போம் மாண்டேஜஸில், இந்த கொலையை பேரலாக பண்ணுவோன்னு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மர்டர் மிஸ்ட்ரியினுடைய டெப்த்து குறையும், நிச்சயமாக குறையும். இந்த லவ் சப்ஜெக்ட் மேலோங்கிடும். அது மேலோங்காமல் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது தான் நம்மளுடைய கிரியேஷன். பேரலாக இருக்கணும், இந்த கதை மெயினாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு மர்டருங்கிறது ஒரு செகண்டில் முடிஞ்சு போகிற விஷயம். அதை நீங்கள் ஒரு படத்துக்கு பூரா அதை நீங்கள் கொண்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டமான ஸ்க்ரீன் பிளே தான் அது. அவங்க ஆங்கில படங்களுடைய ப்ளஸ் என்னன்னா அவங்க அந்த கதையை மட்டும் சொல்லி படத்தை முடிச்சிருவாங்க. பேர்ட்ஸ்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, அது வந்து மர்டர் மிஸ்ட்ரியும் அல்ல, அது ஒரு பெரிய கிரைமும் அல்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு த்ரில்லர் மாதிரி. அது என்னென்னா சைக்கலாஜிக்கல் த்ரில்லரும் இல்லை, ஒரு பேர்ட்ஸு பறவைகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு ஃபேமிலி போகிறாங்க. ஆல்ஃப்ரட் ஹிச்காக் படம். அந்த பறவைகள் அந்த இடத்த அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா பறவைகளும் அங்கே இருக்கு. அதுகள் மனிதர்கள் அந்த இடத்துல வாழ பயந்துக்கிட்டு யாருமே இல்லை. அந்த இடத்துல விவரம் தெரியாமல் ஒரு ஃபேமிலி டூர் போகுது. அந்த பறவைகள் எப்படி அவங்கள கொல்லுது, அந்த கொலையிலேருந்து அந்த பறவைகள்கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு ஒருத்தருக்கு தோணுது எப்போவோ. அந்த மாதிரிலாம் நம்மளால் படம் பண்ண முடியாமல் இல்லை. இங்கே எத்தனையோ கோடிகள் செலவழித்து படம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு பறவைகள் இருக்கக்கூடிய இடம், ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க, அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பறவை இருக்குது, அது வந்து இவங்களை கொண்டா எப்படி இருக்குங்கிறதுனுடைய இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான்
ஜுராசிக் பார்க்கலாம், டைனோசர் இருந்தது, அங்கே ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் இருந்தது, டிராகன் மாதிரி ஒரு மிருகம் இருந்தது அப்படின்னு அவங்க ஒரு கற்பனையாக அவங்க சிஜி பண்ணுவாங்க. பண்ணாட்டாலும் கூட டெக்னிக்கலாக அந்த படத்தை அவங்க பிரம்மாண்டமாக எடுக்க முடியும். அந்த செட்டு போடாமல் ஒரிஜினல் இடத்துலையே போய் அந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சு எடுக்கலாம். அதில் பேயை கொண்டு வரலாம். அந்த பேய்க்கு ஒரு விசித்திரமான உருவம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கொலைகாரன் வர்றவன் கொலை எந்த விதத்தில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் ஒரு கொலைகாரன் வரலாம். அவன் ஒரு மிருகமாக வரலாம், அல்லது ஒரு மாறு வேஷத்தில் வரக்கூடிய ஒரு ஞானியாக இருக்கலாம், யோகியாக இருக்கலாம், செயின்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த கொலை நடக்கிற அந்த இன்சிடென்ட் இருக்கு பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் பிரம்மாண்டமாக எடுத்துடுறாங்க. அப்போ அந்த பிரம்மாண்டத்தில் இங்கே எடுக்காமல் இங்கே வெறுமனே ஒரு ஹீரோ ஓரியன்டாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரம்மாண்டம்னா ஒரு 500 பேரை வச்சு ஆட வைக்கிறது, பயங்கரமான ஃபைட்டு, அவங்களுக்கு விசித்திரமான மேக்கப்பு, புதையலை தோண்டி எடுக்கிறான், அவன் காட்டு மனுஷன் மாதிரி இருக்கான், ஆதிவாசி மாதிரி இருக்காங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே தான் இவங்க இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேண்டசியவோ சயின்ஸ் ஃபிக்ஷனையோ உள்ளே கொண்டு வந்து அதில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணுறணும்னா அதுக்கு இவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லையா, இல்லை ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் இல்லையான்னு எனக்கு தெரியல. தாராளமாக பண்ண முடியும். ஃபேண்டசி கூட இருக்குது. இப்படி ஒரு மேல் உலகத்திலேருந்து ஒரு ஏலியன் அது மாதிரி ஒன்று உள்ளே வருது, நம்ம பூலோகத்துக்கு வருது, அங்கே வந்ததுன்னா அது ஏதோ பாதிப்புனால அது கொலை பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். அவங்க காமெடியாக மட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஏலியன் வந்து அதை காமெடி பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு பயத்தோடு இருப்பாங்க. அந்த ஏலியன் வந்தால் என்ன ஆகிடுமோன்னு. ஜாஸ்னு படம் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ளே போகும்போது எந்த நேரம் அந்த ஜாஸில் மாட்டி இவங்க செத்துருவாங்களோ, அவ்வளோதான் இருக்குது கதையினுடைய த்ரெட்டு, லாக்லைன். அந்த ஜாஸ்கிட்ட மாட்டி அவங்க தப்பிக்கிறாங்களா அல்லது அந்த ஜாஸை கொல்றாங்களா, இவ்வளோதான் கதையை அவங்க எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற பிரம்மாண்டம் என்னங்கிறது அந்த ஒரு இடத்த லொக்கேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு ஏமாத்துறது இல்லை. அந்த லொக்கேஷனுக்கு தேவையாக இருந்தால் பிரம்மாண்டம் பண்ணுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாம்பே வேணும்னா பாம்பேக்கு போக முடியலன்னா பாம்பே மாதிரி இங்கே ஒரு செட்டை போடு. அது எங்கே எடுத்தா என்ன, செட்டை பாம்பே மாதிரி காமிச்சா என்ன, இல்லை அமெரிக்கா மாதிரி இங்கே ஒரு ஒரு செட்டு போட்டு எரெக்ட் பண்ண என்ன, கதைன்னு ஒன்று வேணும். இல்லை கதை இருந்தால் தானே செட்டு நேரலையாக ஓடும் படம். இப்படி ஓடி இருந்தால் இன்றைக்கி எல்லா பிரம்மாண்டமான படங்களும் ஓடும். ஒரு சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி ஓடுது, பெரிய பிரம்மாண்டம் இல்லாமல். ஸோ மர்டர் மிஸ்ட்ரி எடுக்கும்போது ரொம்ப செலவு பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பட்ஜெட்டில் கதை அடிப்படும். கதை தான் மெயின். அங்கே சின்ன ஒரு கதையை எடுத்துக்கிட்டு கூட இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம். மர்டர் மிஸ்ட்ரியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மர்டர் நடக்க போகுது. அந்த மர்டர் நடக்கும்போது அந்த மர்டரர் யாருன்னா ஆடியன்ஸுக்கு வேணும்ட்டு சீட் பண்ணுவாங்க. சீட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயோ எதுலேயோ போய் அவனை பிடிக்கும்போது அவன் ஏற்கனவே செத்துருப்பான். எப்படி ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணுற ஒரு கொலைகாரன் இருந்தானோ அதே கொலைகாரன் இவன் தான் சொல்லிட்டு அந்த கொலை எப்படி பண்ணாங்களோ அதே மெத்தடில் இவன் செத்துருப்பான். இப்போ அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இவன் தான் கொலைகாரன் ஆடியன்ஸை ஏமாற்றிக்கிட்டே வந்துட்டு ஒரு பிளாக்கில் கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸரோ யாரோ வரும்போது அவனும் செத்து கிடப்பான். இப்போ ஆடியன்ஸுக்கு மறுபடியும் ஒரு கொஸ்டின், ஐயோ இவன் தான் கொலைகாரன்னு நினச்சா நான் இவன் கொலைகாரன் இல்லையே, அது ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியில் இவன் தான் கொலைகாரன்னு காமிச்சு ஏமாற்றிட்டீங்களா, அதுக்கப்புறம் அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொருத்தனை இவன் தான் கொலைகாரன் காமிச்சு மறுபடியும் அவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரிப்பீட்டிஷன். இன்றைக்கி வர்ற இளம் இயக்குநர்கள் எல்லா சீன்லேயும் நான் பார்க்குறேன், ஈவன் டைலாக்ல உட்பட பார்க்குறேன், ஒரு காட்சி மாதிரியே இன்னொரு காட்சி வருது. ஒரு 10 சீன் வந்தால் 10 சீனில் 5 சீன் இன்னொரு 5 சீன் மாதிரி இருக்குது. லவ் சீன்னா அதே தான், வேறு விதமாக டைலாக்ல பேசுகிறாங்களே ஒழிய அந்த கண்டென்ட் அதே கண்டென்ட்டாக தான் இருக்குது. அதுதான் மர்டர் மிஸ்ட்ரிலையும். ஒரு கொலைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிறான் அப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாச்சிங்கன்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, அது வேறு விதமான ட்விஸ்ட் கொடுக்கணும். அங்கே அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை கொலை செஞ்சது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஆண் இல்லை, அங்கே பெண்ணுன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. அப்புறம் அந்த பெண்ணு அறிவாக இருப்பாளோன்னு போனால் அந்த பெண்ணும் இல்லை. இப்படி நீங்கள் மர்டர் மிஸ்ட்ரியில் இந்தியன் ஃபிலிமில் அங்கங்கே சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா ட்விஸ்ட்டுக்கும் கடைசியில் விளக்கம், விடை, கிளைமேக்ஸில் ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிறது எண்டு. இப்போ அந்த மர்டர் மிஸ்ட்ரியில் பேயை கொண்டுடலாமா, மர்டர் மிஸ்ட்ரியில் ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷனை கொண்டுடலான்னு சொல்லிட்டோம். பேய் வரலாமா, அது ஒரு தனி ஜானர். ஹாரர் பேய் வரலாம். அந்த பேய் படங்களை பற்றி அடுத்த எபிசோடில் பேய் ஜானரை நான் எடுத்து பேசும்போது அந்த பேயில் அம்மன்லாம் வந்திருக்காங்க, கடவுள் வந்திருக்காங்க, தெய்வம் பழி வாங்கியிருக்கு,
அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபேண்டசி இருக்குது. எல்லாத்துலேயுமே ஹாரர்லேயும் இந்த மர்டர் மிஸ்ட்ரியும் மிக்ஸ் ஆகிடும். சில இடத்துல மிக்ஸ் ஆகிடும். அந்த பழிவாங்க வந்த அந்த பேய் வந்து ஒரு கொலையினால் அதில் பாதிக்கப்பட்டு ஆவியாகி அவனை பழிவாங்க வந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம் இருக்குது ஹிந்தியில். அதை நம்ம அந்த ஜானரையும் சொல்லிட்டு பேய் படம்னு வர்ற ஜானரில் அதை சொல்லுவோம். ஆவின்னு வர்ற ஜானரில் அடுத்த எபிசோடில் சொல்லுவோம். அந்த கோஸ்ட்டை பற்றி சொல்லிவிட்டு மிக பிரம்மாண்டமான படங்கள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம். சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் DNA சேனா பாருங்கள். திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றியின் கனியை பெற்றுக்கொள்ளுங்கள்.